வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் சில பொருட்களின் விலை குறைப்பு. உயர்தர பரீட்சைக்கு தோற்ற உள்ளோருக்கான விசேட அறிவித்தல். 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான விசேட அறிவித்தல். மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. வளிமண்டலவிய திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. கையெறி குண்டு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் 6 கைது. கொழும்பில் கொண்டாட்ட நிகழ்வின் போது பயங்கர 3 பேர் அதிரடியாக கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைந்துள்ளதாக லங்கா சதோசா நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த விலை திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி பூண்டு கிலோ ஒன்றின் விலை 699 ரூபாவிலிருந்து 649 ரூபாவாகவும், பெரிய வெங்காயம் 259 ரூபாவிலிருந்து 224 ரூபாவாகவும், உருளைக்கிழங்கு 259 ரூபாவிலிருந்து 239 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, பாசி பயறு, சிவப்பு பச்சை அரிசி, உள்ளூர் வெள்ளை நாடு அரிசி, கடலை மற்றும் உளுந்து உள்ளிட்ட பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரல் $80 தாண்டியுள்ளது என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாகி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 2532 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேல் சுட்டிக்காட்டியுள்ளார். விசேட ஊடகவியலாளர் சந்தீப் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இம்முறை உயர்தர பரீட்சைக்காக பாடசாலை விண்ணப்பதாரர்கள் 2,64,496 பேரும், தனியார் விண்ணப்பதாரர்கள் 1,07,814 பேரும் அடங்கலாக மொத்தமாக 3,72,310 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளனர். பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அந்தந்த அதிபர்களுக்கும், தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பரீட்சை மண்டபத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்களது கையொப்பத்தை முறைப்படி சான்றொப்பம் செய்து கொள்வது கட்டாயமாகும். அனுமதி அட்டை தொலைந்து போயிருந்தால் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து அதை மீண்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். பரீட்சையின் போது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்த முடியும். தேசிய அடையாள அட்டை தொலைந்து போயிருந்தால் தற்காலிக அடையாள அட்டையாக தபால் அடையாள அட்டைக்கு பயன்படுத்தப்படும் 2 புகைப்படங்களை பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதிபர் மூலமும், தனியார் விண்ணப்பதாரர்கள் கிராம உத்தியோகத்தர் மூலமும் சான்றொப்பம் செய்து வைத்திருக்க வேண்டும். பரீட்சை கால அட்டவணையை தீவிரமாக கவனித்துக் கொண்டு பரீட்சை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாக பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறு பரீட்சை திணைக்களம் மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறைப்புகள் அல்லது ப்ளூடூத் உள்ளிட்ட எந்த ஒரு இலத்திரனியல் சாதனங்களையும் பரீட்சை மண்டபத்துக்குள் கொண்டுவர முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை விதிகளுக்கு அமைவாக செயல்பட்டு பரீட்சை மோசடிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதுடன், கடந்த ஆண்டுகளில் பரீட்சை மோசடிகள் காரணமாக பல மாணவர்களின் முடிவுகள் இடைநிறுத்தப்பட வேண்டியிருந்தது. ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் அதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் பரீட்சை திணைக்களம் தயார் நிலையில் இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை இலங்கை முழுவதும் உள்ள 2723 பரீட்சை மையங்களில் நாளை நடைபெறும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு பரீட்சையில் மொத்தமாக 2,94,089 பரீட்சார்த்திகள் பங்கேற்கின்றனர். இவர்களில் 2,20,366 பரீட்சார்த்திகள் சிங்கள மொழியிலும், 73,723 பரீட்சார்த்திகள் தமிழ் மொழியிலும் பதிவு செய்துள்ளனர். மேலும் பரீட்சை மையங்களுக்கு பெற்றோரை அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
மாணவர்கள் தங்கள் மன ஒருமைப்பாட்டை பேணுவதற்கும் பரீட்சையை கவனத்துடன் எதிர்கொள்வதை எளிதாக்குவதற்கும் பரீட்சை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே பரீட்சை மையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளில் ஏற்படும் மரணங்களில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிள்களிலேயே நிகழ்கின்றன என்று வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை கூறியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் உரையாற்றிய சபையின் தலைவர் மஞ்சுளா குலரத்ன தகுந்த தரத்திலான பாதுகாப்பு தலைக்கவசத்தை அணிவதன் மூலம் விபத்துகளில் ஏற்படும் சேதங்களை குறைக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் பணிப்பாளர் நாயகமும் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளருமான மனோஜ் ரணகலா ஜனவரி 1 முதல் ஜூலை 31 வரை 1626 விபத்துகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் 749 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 18 வயதுக்குட்பட்ட 13 ஓட்டுநர்களும் அடங்குவார்கள் என மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடலின் பின்னர் நாட்டின் சிறைச்சாலைகளில் கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன் உறுதி செய்வதற்காக ஒருங்கிணைந்த விசேட பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படவுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்தார். நாட்டிலுள்ள 33 சிறைச்சாலைகளையும் உள்ளடக்கிய வகையில் உருவாக்கப்படவுள்ள இந்த புதிய பாதுகாப்பு கட்டமைப்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் தேவையான சந்தர்ப்பங்களில் முப்படையினரின் பங்களிப்புடன் கூடிய விசேட விரைவு செயல்பாட்டு அலகு அமைக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் பாதுகாப்புக்கு அப்பாற்பட்டு கைதிகளின் நலன் மற்றும் ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமாவதை தடுத்தல் உள்ளிட்ட இனி அத்தியாவசிய தேவைகளும் இதன் மூலம் கவனத்தில் கொள்ளப்படும். சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 61 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதி அமைச்சர், சிறைச்சாலைகளுக்குள்ளும் சதித்திட்டங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் குற்றச் செயல்களை தடுக்க எவ்வித வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது. இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்பில்லாத சாதாரண கைதிகளுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று வலியுறுத்தினார். சிறைச்சாலை அமைப்பில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் ஆராய்ந்து தீர்மானிக்கப்பட்ட புதிய கமிஷன்கள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை 33 சிறைச்சாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் பணிகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிலாபத்தில் இருந்து கல்பெட்டி ஊடாக மன்னார் வரையிலான மற்றும் மாத்தறையிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளுக்கு பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை குறித்து சிவப்பு மட்ட எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவித்தல் ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை 8:30 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையின்படி சிலாபத்திலிருந்து கல்பெட்டி ஊடாக மன்னார் வரையிலான மற்றும் மாத்தறையிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகள் அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரத்மலான கொனாப் கோவில் பகுதியில் 3 வாள்கள், 1 கோடாரி, 3 கத்திகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கையெறி குண்டுகளுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது கல்கிசை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்தோடு போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணம் என சந்தேகிக்கப்படும் 3 லட்சம் ரூபாய் மற்றும் 8 கைபேசிகளும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை தொடர்பிலும் மேலும் தெரிய வருவதாவது, ரத்மலான ஆர்தர் பகுதியில் கல்கிசை காவல்துறை சிறப்பு மோட்டார் சைக்கிள் படை அதிகாரி ஒருவர் 1000 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் ஒருவரை கைது செய்துள்ளார். பின்னர் போதைப்பொருள் பெறப்பட்ட இடம் குறித்து விசாரணை செய்தபோதும் போதைப்பொருள் விற்கப்பட்ட வீடு பற்றிய தகவல் தெரிய வந்துள்ளது. அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே காவல்துறையினரால் இந்த ஆயுதங்களையும் பணத்தையும் மீட்க முடிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சந்தேக நபர்கள் ரத்மலான நாவலப்பட்டி மற்றும் எகலியகுட ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியில் கொண்டாட்ட நிகழ்வில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி பத்தலை கதிரான பள்ளியவத்தை பிரதேசத்தில் உள்ள மண்டபம் ஒன்றில் இரவு நேரத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. காரில் வந்த குழுவினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து நேற்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.
சந்தேக நபர்கள் 26 மற்றும் 35 மற்றும் 36 வயதுடைய ஜிந்துப்பட்டிய மாத்தளை மற்றும் கடுக்கண்ணாவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் காரை ஓட்டிய வாகன ஓட்டுநராகவும் மற்றொரு சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எனவும் மற்ற சந்தேக நபர் குற்றவாளிகளுக்கு தலைமறைவாக இருக்க உதவியவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.